இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 23, ஈகை 227. ஈகை என்றால் கொடை வள்ளல், கொடை செய்தல் என்ற பொருள். அதாவது பாத்தூன் மறி இவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. எஞ்ஞான்றும் பகுத்து உண்டல் பயின்றவனை பசி என்று சொல்லப்படும் தீய நோய் தீண்டுதல் இல்லை என்கிறார். தான் ஈட்டிய பொருளை பலருக்கும் பகுத்து உண்டு வாழ்வதிலே சிறந்த வாழ்க்கை என்கிறார். பகுத்து உண்டு வாழ்ந்தால் அவர்களுக்கு எத்தகைய கொடிய பிணியும் வருவதில்லை. அதே சமயம் கொடிய பசி என்னும் கொடி நோய் அவர்களை வருவதே இல்லை. அதை தெய்வப்புலவர் அதை உணர்த்துகிறார். அதாவது ஒரு மனிதன் தனக்கும் கொடுத்து பிறருக்கும் கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் நலமுடன் இருப்பான். பிணி என்னும் நோயும் தீண்டுவதில்லை, பசி என்னும் நோயும் தீண்டுவதில்லை. பசிக்காமல் அதாவது பசி என்னும் நோய்னா அந்த பசிக்காக இயங்குறது கிடையாது. பசிக்காக பிச்சை எடுக்க மாட்டான், அவன் நல்லபடியாகவே வாழ்வான். அதை தான் அவர் உணர்த்துகிறார். அப்படி மனிதர்கள் இருக்க வேண்டும். ஈதல் பண்பு ஒரு மனிதருக்கு நிச்சயமாக வேண்டுமுங்க. அப்படி இல்லைன்னா அது மனித நேயத்துக்கு அடையாளமே இல்லை. அதனால தானே இப்போ சித்திரை திருவிழா வருது. எத்தனை பேர் அதை தான் வாங்கி அப்பப்போ கொடுக்குறாங்க. அது என்ன ஏதோ ஒன்று ஈதல் செய்தல் மாதிரி. அது வறியவருக்கு தான் கொடுக்க சொல்கிறார். அதை பார்த்து கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களே, நீங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். மீண்டும் நாளை ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.